பொதுவாகவே இப்போ இந்த ரீசன்ட் டைமில் நிறைய விதமான ஆன்லைன் ஸ்கேம்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதில் ஃபிஷிங் ஸ்கேம், அதாவது சைபர் கிரிமினல்லாம் ஒரு போலியான இமெயில் இல்லை மெசேஜ் இதெல்லாம் அனுப்பி இது மூலமாக மக்களை ஏமாற்றி அவங்களோட பர்சனல் டேட்டா இல்லை ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததா டிராவல் ஸ்கேம், அதாவது சைபர் கிரிமினல்லாம் ஒரு சீப்பான ஆஃபர் இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே ட்ராவல் போகலாம் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு அட்ராக்டிவான டீல்லாம் கொடுத்து இது மூலமாக அவங்களை ஏமாத்துறது. இல்லைனா ஃபேக்கான ஷாப்பிங் வெப்சைட், இந்த போலியான ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லாம் இவங்க உருவாக்கி அவங்க கேட்குற ப்ராடக்ட்டை கொடுக்காம ஒரு போலியான ப்ராடக்டை விற்று அது மூலமாக அவங்க கிட்ட இருந்து பணத்தை மோசடி பண்ணுறது. ஒரு பக்கம் இந்த மாதிரியான நிறைய விதவிதமான ஆன்லைன் ஸ்கேம்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஆனா இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்க எல்லாருக்குமே கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஏஐ. ஆமாங்க, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஒரு போலியான ஆடியோவை உருவாக்கி போலீஸ் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து நிறைய பணத்தை மோசடி பண்ணிட்டு இருக்க ஒரு கும்பல் அப்படின்னு ரொம்பவே ஷாக்கிங்கான இந்த ஒரு விஷயம் இப்ப வெளியாகி இருக்கு. ஒரு பக்கம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிவுபூர்வமா நிறைய விதமான நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாலும் ஒரு சில பேரு இதை தவறாவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ ரீசெண்டா இந்த ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட அந்த போலியான ஆடியோ மூலமா ஒரு பெண்மணி கிட்ட ஸ்கேம் பண்ணலான்னு இந்த மோசடி கும்பல் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பெண்மணி இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எக்ஸ் தளத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல இந்த பாதிக்கப்பட்ட நபர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு, எடுத்து பேசினா போலீஸ் ஆபீசர் பேசுறேன், உங்க பொண்ணை கைது பண்ணிருக்கோம், உங்க பொண்ணு தான் உங்களோட நம்பர் கொடுத்து பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் என் பொண்ணை கைது பண்ணீங்க அப்படின்னு இந்த பெண்மணி கேட்டிருக்காங்க. உங்க பொண்ணு மட்டும் இல்லைங்க, கூடவே 4 பொண்ணுங்களையும் கைது பண்ணிருக்கோம், இந்த 4 பொண்ணுங்களும் எம்எல்ஏவோட பையனையே மிரட்டி இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க இழப்பீடு கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை நம்ம சுமூகமா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு இந்த பெண்மணிக்கு டவுட் வந்திருக்கு. உடனே அவங்க பேசின அந்த போன் காலை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதோட என் பொண்ணு கிட்ட நீங்க போனை கொடுத்து என் பொண்ணை என்கிட்ட பேச வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இங்கதாங்க மிகப்பெரிய ட்விஸ்டே. போலீஸ் ஆபீசர் அப்படின்னு ஏமாத்தி பேசிட்டு இருந்த அந்த நபர் இவங்க பொண்ணு உண்மையிலேயே பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஆடியோவை பிளே பண்ணிருக்காரு. ஆனா என்னதான் தன்னோட பொண்ணோட வாய்ஸை கேட்டு அப்படியே ஷாக் ஆகி இருந்தாலும் தான் பொண்ணு இப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்னு உடனே அலர்ட் ஆகியிருக்காங்க. அதோட இப்போ என் பொண்ணை சரியா பேச சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்டு பயங்கரமா கோவப்பட்ட அந்த நபர் உங்க மகளை நானே கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம முன்னுக்கு பின் முரணாவே பதில் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டு இவர் ஒரு போலியான நபர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த பெண்மணி. கடைசியா சிரிச்சுக்கிட்டே என் பொண்ணை நீங்களே கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையும் கட் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த அதிர்ச்சியான சம்பவத்தை எக்ஸ் தளத்துல ஷேர் பண்ணி கூடவே அந்த போன் நம்பரையும் ஷேர் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல ஷாக்கிங்கான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த போஸ்ட பார்த்துட்டு நிறைய பேரு இதே மாதிரி ஸ்கேம் கால்ஸ் எங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க.